அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கு காலை வணக்கங்கள் உரித்தாகட்டும். அன்பு குழந்தைகளே, நீங்கள் எதிர்நோக்கி இருப்பது நீங்க முதலாக சந்திக்க போற அரச பரீட்சை என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களோட வாழ்வை பொறுத்தவரையிலே நீங்க இப்ப குழந்தைகள், சிறுவர்கள். இனித்தான் உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலம் சுபீட்சமாக அமைவதற்கான சகல முயற்சிகளும் நடைபெற இருக்கின்றன. அதில் முதலாவது இது என்பதை நீங்க நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கோ. ஒரு கட்டிடம் கட்டுவதாக இருந்தால் அத்திபாரம் என்கின்ற நிலத்தில தோண்டி அதுக்குள்ள சிமெண்ட்டுகள் கல்லுகள் போட்டு கட்டப்படுகின்ற அத்திபாரம்தான் மிக முக்கியமானது. அதுதான் அந்த கட்டடத்தையே ஆயுள் காலம், அந்த கட்டடத்தின் ஆயுள் காலம் முழுக்க தாங்கி கொண்டு நிற்பது. அதே போல நீங்கள் இப்ப கற்கின்ற கல்வி உங்களுடைய எதிர்காலம் முழுக்க மிக ஒரு சுபீட்சமான நல்ல எதிர்காலத்தை, உண்மையிலேயே என்னென்று சொன்னால், நீங்க இப்ப என்ன நோக்கம் நினைக்கிறீர்களோ, யாருமே எதையும் அடைய முடியாதது இல்லை. உங்களுக்கு சூழல்ல பெரிய பெரியவர்கள், நல்ல படித்தவர்கள், உயர்ந்தவர்களுக்கு எவ்வளவு மரியாதை கிடைக்கின்றது என்பதை நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப அந்த உயர்ந்த கல்வி நிலையை அடைவதற்கும் உங்களால முடியும். ஒரு டாக்டரா, ஒரு வைத்திய, அதாவது ஒரு லோயராக, ஒரு நீதிபதியாக, எந்த நிலையும் நீங்கள் அடைய முடியாதது இல்லை. அதற்கு அத்திபாரம் எது என்றால் இந்த படிப்பு தான். அப்ப இந்த படிப்புக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து கொஞ்சம் கவனமாக படிப்பீர்களாயிருந்தால் நல்ல நிலை அடைய முடியும் என்பதை மனதில் நிலைநிறுத்தி கொண்டு நாங்கள் வகுப்பை ஆரம்பிப்போம். இந்த காலையில எழுந்து கற்க சோம்பல் படுகின்றவர்கள் யார் என்றால், நான் நேரடியாக சொல்கின்றேன், சோம்பேறிகள். அந்த சோம்பேறிகளுக்காக உலகம் 2 தரம் விடுவது இல்லை. ஒருத்தனுக்கு ஒருக்காத்தான் பிடிக்கும், 2 தரம் பிடிக்க முடியாது. அப்ப காலை வகுப்புல கற்க தங்களால முடியாது என்று கருதுகின்ற மாணவர்கள் ஓரளவு சோம்பேறிகள் என்றுதான் கருத வேண்டும். அப்ப அந்த சோம்பேறிகளுக்காக சூரியன் 2 தரம் தோற்றம் அளிக்காது என்பதை கருதி இதை கொண்டு நீங்கள் படித்து நல்லா வரணும் என்று சொன்னால் அவர்களைத்தான் நீங்க வெற்றி கொள்ள போறீர்கள். அந்த சோம்பேறிகளை பின்னால தள்ளி போட்டு நீங்க முயற்சியாளர் வெற்றி அடையணும் என்றால் தொடர்ந்து தினசரி காலை வகுப்புல பங்கு பெற்றுங்கோ. உங்களுக்கு நல்ல பெறுபேறு கிடைக்கும் என கூறிக்கொண்டு நான் வகுப்பினில் நுழைகிறேன். இப்ப நாங்க தரம் 3க்கான பயிற்சித்தாள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நான் பயிற்சி வினாக்களை மட்டும் கற்பிப்பதல்ல, அத்தோடு சேர்த்து மேலதிக தகவல்களையும் மெல்ல மெல்ல உங்களுக்கு அறிவூட்டி கொண்டிருக்கிறேன். நீங்க உற்சாகமாக படியுங்கோ. நிச்சயமாக நல்ல பெறுபேறு கிடைக்கும் என கூறிக்கொண்டு நான் இப்பொழுது உங்களுக்கு பயிற்சித்தாளை காண்பித்து அதில் பயிற்சிகளை தருவதற்கு முயற்சி செய்கின்றன பிள்ளைகள். அதில் நீங்க கற்கின்ற கல்வி உங்களுக்கு சிறந்த பலனை தரும் என்பதை நீங்க மிகுந்த அக்கறையோடு பின்பற்றும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்ப நாங்க பார்க்க வேண்டிய பக்கம் இதுதான். அதாவது மாதிரி பரீட்சை 8 6வது பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கம். இவ்வளவுக்கு விரைவாகவும் தெளிவாகவும் உங்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன். அதனுடைய சில இடங்கள்ல ஓரளவு தாமதித்து மெதுவாக கற்பிக்க வேண்டி இருக்கின்றது. கூடிய அளவில் நான் விரைவாக கற்பித்து அடுத்த தரம் 4க்குரிய பயிற்சிகளை நாங்க கற்க ஆரம்பிப்போம். இப்ப 30வது வினாவை பாருங்க பிள்ளைகள். ஏழைகளின் ஆப்பிள். இந்த கோடுகள் போடுகின்ற பிள்ளைகள், உங்களுடைய பேர் இங்க விழுகின்றது என்பதை நீங்க நல்ல கவனத்துல கொள்ளுங்கோ.
அப்ப எனக்கு உங்களோட பெயர்களை ரிமூவ் பண்றதுக்கு பெரிய நேரம் எடுக்காது என்பதையும் கவனத்தில் கொள்ளுங்க. சரி, ஏழைகளின் அப்பிளின் நிறஞ்சாது என்று கேட்கப்படுகின்றது. அதாவது பேச்சு மொழி எழுத்து மொழி சொல்லிட ஏழைகள் வாழைப்பழத்தை உண்கின்றார்கள். வாழைப்பழத்திலும் பல மருத்துவ குணங்கள் இருக்கின்றது, அதிலும் பல சத்துக்கள் இருக்கின்றது என்பதை வெளிக்காட்டுவதற்குத்தான் பணவசதி படைத்தவர்கள் அப்பிள் சாப்பிடுகின்ற போது ஏழைகள் சாப்பிடுகின்ற வாழைப்பழமும் அப்பிள் கொடுக்கின்ற அதே அளவு சத்தை, அதாவது சக்திகளை, அதாவது ஆற்றல்களை கொடுக்கின்றது என்பதற்காகத்தான் இந்த சொல்ல பயன்படுத்தப்படுகின்றது. அப்ப அதன் நிறம் மஞ்சள் நிறமாக இருக்கின்றது. ஆகவே அந்த கேள்விக்கான விடை ஏழைகளின் அப்பிள் பழம், ஏழைகள் சாப்பிடுகின்ற அப்பிளின் நிறம் மஞ்சள் என்பது ஆகும். இது நாங்க அடுத்த கேள்வியே பார்வையிடுவோம். தன்னுடலை தானே நக்கி சுத்தமாக்குவது பூனை. நீங்க பூனையை பற்றி நான் உங்களுக்கு இந்த சுற்றாடல் காணொளிகள் இப்பொழுது போட்டுக் கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் நீங்க பரீட்சையை நெருங்கிறதுக்கு முதல்ல சுவாரஸ்யமாக எங்களோட சூழலை பற்றி அறிய வேண்டும். சும்மா பாடவிடயமாக மட்டும் கற்பதாக இல்லாமல் அதை கதைகளாக, எங்களோட சுற்றாடல் என்றால் எங்களை சூழ உள்ள பொருட்கள் எல்லாம். அப்ப நிறைய விடயம் படிக்கணும். அப்ப அந்த நிறைய விடயத்தை நாங்கள் பாடமாக்குறதை விட அதை பற்றி தகவல்களை கொஞ்சம் கொஞ்சமாக அறிந்து கொண்டிருப்பது நல்ல சிறப்பான ஆற்றலை உண்டாக்கும் என்ற முறையில அந்த காணொலிகள் போட்டுக்கொண்டிருக்கிறார். அதில் பூனியை பற்றி உங்களுக்கு பல சிறப்பான இயல்புகளை தந்தன. பூனியை மக்கள் வளர்க்கிறார்கள் மன நிம்மதிக்காகவும் மன ஆறுதலுக்காகவும். ஒரு குழந்தை இருந்து வீட்டிலே செய்ய வேண்டிய குளப்படிகள் குறும்புத்தனங்களை எல்லாம் ஒரு பூனையும் செய்யும். அந்த பூனையும் மனிதரோட மிகுந்த அன்பானது. பூனை தனது உடலை தானே சுத்தப்படுத்திக் கொள்ளும், அதாவது நக்கி நக்கி குட்டிகளை தலைப்பகுதியில தந்த வாயால கவ்விக்கொண்டு தூக்கி செல்லும் குட்டிகளை. அதாவது இன்று கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான், பிறகு பெரிய பெரிய பூனையான பிறகு தூக்காது. அதன் உணர்வுகள் எல்லாம் பால் பகுதியில தான் கூடுதலாக இருக்கின்றது. பூனை மனிதரோடு அண்டி பிழைக்க விரும்புகின்றது. ஏனென்றால் ஒரு மனிதன் நடந்து போனா பூனை காலுக்க வந்து கொண்டிருக்கும். அது காலுக்க வந்திருக்கிறென்றால் தன்னை ஆதரி என்றதான் கருத்து. அது மற்ற மாமிசத்தை தான் கூடுதலாக விரும்பி உண்ணும். எலியை பிடிக்கும், அதனுடைய நகங்கள் கூறியதாக இருக்கும், எலியை கீறி கிழித்து சாப்பிடுவதற்கு என்பது போன்ற பல விடயங்களை நான் இந்த காணொலிகள்ல போட்டிருக்கிறேன். அதை நீங்க ஒரு விருப்பத்தோட படியுங்க. ஏனென்று சொன்னால் எல்லா விடயத்தையும் பாடங்களாக படிக்கின்ற போது போரடிக்க, அதாவது சலிப்பூட்டுவது இயல்புதான். அந்த சலிப்பை நீக்குவதற்காகத்தான் நான் அப்படியான காணொலிகளையும் உங்களுக்கு பாடம் சார்பாக வழங்கி கொண்டிருக்கேன். அதே மாதிரி நிறைய இன்னும் வழங்குவேன் என்பதையும் குறிக்கொள்றேன். அப்ப நீங்க பார்த்து அதுல பயனடைவது உங்களோட திறமை. அடுத்த வினா, பொருத்தமான படத்தை தெரிவு செய்க. ஓடுவதற்கு எது பயன்படுகின்றது? ஓடுவது என்பது நாங்க இடம்பெயர்வது. எங்களுக்கு இடம்பெயர்வதற்கு எது முக்கியம் என்றால் கால்கள். இங்க ஒரு கால் தான் தந்திருக்கு, ஆனா மனிதருக்கு 2 கால்கள் உள்ளன என்பது உங்களுக்கு தெரியும். அப்ப நாங்க இடம்பெயர்வதற்கு எங்களுக்கு முக்கியமானது கால்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக, உண்பதற்கு எவை முக்கியம் என்று கேட்கப்படுகின்றது. இதுல உண்பதற்கு புத்தக, அதாவது வாசியசாலை மாதிரி வீட்டில இருக்கின்ற அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிற புத்தகங்கள், அலங்கார பொருட்கள், ஷோகேஸில் இருக்கின்ற பொருட்கள் உண்பதற்கு பயன்படாது. பணத்தையும் சாப்பிட முடியாது. பணத்தை கொடுத்து உணவை வாங்கித்தான் சாப்பிட முடியும். ஆனா மூன்றாவதாக இருக்கின்ற உணவு சாப்பிடுவதற்கு உகந்தது ஆகும். அப்ப மூன்றாவது பொருத்தமாக இருக்கின்றது. படிப்பதற்கு இங்க பேனா, புத்தகம், பென்சில் தரப்பட்டிருக்கிற இவை படிப்பதற்கு உதவுகின்ற உபகரணங்கள் ஆயினும்
படிப்பதற்கு நல்ல பயன் தருவது புத்தகம் என்பதுதான். பேனா பென்சில் படிப்பதற்கு உதவும் உபகரணங்கள் மாத்திரமே என்பதை நீங்க கவனத்துல கொள்ளுங்கள். இனி நாங்கள் அடுத்த பக்க வினாக்களுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபடுவோம். இப்ப நாங்க கற்கையில ஆர்வத்தோட இருக்கின்றோம் என்பதை நீங்க தொடர்ச்சியாக வகுப்பில பங்கு பெற்றுவது எனக்கு காட்டுகின்றது. நீங்க தொடர்ச்சியாக ஒழுங்காக பங்கு பெற்றுங்கள். உங்களுடைய பரீட்சை பெறுவதற்கு நான் உத்தரவாதம் வழங்குகிறேன். ஏனென்றால் என்னுடைய லட்சிய நோக்காகத்தான் நான் உங்களை கற்பித்துக் கொண்டிருக்கின்றேன். அப்ப நாங்க இப்ப 7வது பக்க வினாவுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபடுவோம். இப்ப இதுல 35வது வினா, கண்ணாடியினுள் அப்படியே தெரியும் ஒரு எது? அதாவது முகம் பார்க்கிற கண்ணாடி இருக்கின்றது, மூப்பு கண்ணாடி இருக்கின்றது. இங்க முகம் பார்க்கும் கண்ணாடியைத்தான் குறிப்பிடப்படுகின்றது. முகம் பார்க்கும் கண்ணாடி என்பது என்னென்றால், சாதாரண ஊடு புகவிடும் கண்ணாடியில ஒரு பக்கத்துல ரசம் என்கின்ற ஒரு ரசாயன திரவத்தை பூசி அதனூடாக அந்த பொருளின் பிம்பத்தோற்றத்தை காட்டுவதுதான் முகங்காட்டும் கண்ணாடி. அப்ப இந்த முகங்காட்டுற கண்ணாடியில நாங்க இப்ப எங்கட முகத்தை கண்ணாடியில பார்த்து எங்களை அலங்கரிக்கிறோம். உண்மையிலேயே நாங்க கண்ணாடியை நோக்கி நிற்பதற்கும் கண்ணாடிக்கு தெரிகிற எங்கட உருவத்துக்கும் இடம்பலம் மாறி இருக்கின்றது. ஆனா எங்களுக்கு அப்படி தெரிய இல்லை. இப்ப பாருங்க பிள்ளைகள், ஒரு கண்ணாடியை நோக்கி ஒருவர் நின்றால், இப்ப இது ஒரு கண்ணாடி என்று கருதி கொள்ளுங்கள். முதலாவது கண்ணாடியை நான் ஒரு படமாக சொல்றேன். இது ஒரு கண்ணாடி என்று கருதி கொள்ளுங்கள். இந்த கண்ணாடியை நோக்கி ஒருவர் நின்று அவர் தன்னை பார்ப்பாரா இருந்தால் அவர் இப்படியாக தெரிவார். அதாவது இப்படி அவருடைய உருவம் தெரியும். சரி, இப்ப கவனிங்கோ, இவர் அப்படியே தெரிகிற மாதிரி தெரியுது என்றாலும் அவர் கண்ணாடிக்கு முன்னுக்கு நிற்பவர். அதாவது முன்னுக்கு நிற்பவரை நான் சும்மா ஒரு படமாக காட்டுகின்றேன். இப்ப இவர் தான் கண்ணாடிக்கு தன்னுடைய உருவத்தை பார்க்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கோ. நான் பின்பக்கத்தை தான் கீற வேண்டும், முன்பக்கமாக காட்டுறேன். இப்ப இவருடைய இந்த வலது கை இந்த பக்கம், இங்க இது இடது கையாக இருக்கும். இங்க அவற்றை இடது கை இப்படியாக இருக்கும், இங்க வலது கையாக இருக்கும். அதே மாதிரி வலமிடம் மாறுபட்டு தெரியும் என்பதை கருத்துல கொள்ளுங்கள். அந்த கருத்துல தான் நாங்கள் இந்த ஆங்கில எழுத்துக்களையும் கண்ணாடியில பார்க்கிற போது, இப்ப இதுக்கு நேரே ஒரு கண்ணாடிய நாங்க இப்படியாக பின்னுக்கு ரசம் பூட்டப்பட்ட கண்ணாடிக்க பார்த்தால் இந்த எழுத்து மாறி இங்க, அதாவது இங்க பாருங்க, இது பலமிருந்து இடமாக வளைகோடாக வருவது, இது பலமிருந்து இடமாக மணிக்கூட்டு முள் அசைகிறதுக்கு எதிர் திசையில அரைவட்டத்தை பார்க்கிறோம். இங்க மணிக்கூட்டு முள் அசைகிற திசையில இப்படி அரைவட்டமாக வரும். நல்லா அவதானிங்க, இது இப்படியாக வருது, இது இப்படியாக கிளப்படுகிறது. அப்ப இடம்பலம் மாறப்படுகின்றது. அதே போல கீழுள்ள பகுதியும் இப்படியாகத்தான் தெரியும். அதாவது இந்த மாதிரி தெரியுது, இங்க இந்த மாதிரி எதிர் திசையில தெரியுது. நல்ல அவதானிங்க. அப்ப இது பிம்பத்தோற்றமாக தெரிகின்ற போது இடம்பலம் மாறப்படுகின்றது. அதே மாதிரி அடுத்த எழுத்தையும் பாருங்க, எல் என்பதும் கண்ணாடியில பார்க்க இங்க இந்த எழுத்தில இந்த நேர்கோடு இடது பக்கமாகவும் கிடைக்கோடு வலது பக்கமாகவும் இருக்கும். ஆனா பிம்பமாக தெரிகின்ற போது, இந்த கண்ணாடிக்குள்ள இது பிம்பமாக தெரிகின்ற போது நேர்கோடு வலது பக்கமும் கிடைக்கோடு இடது பக்கமும் தெரிகிறது. அப்ப உங்களுக்கு இதுல இருந்து என்ன விளங்குகின்றது? இடம்பலம் மாறி தெரிகின்றது. அப்ப நாங்க இப்ப இந்த எழுத்த கண்ணாடியில பார்த்தால் இந்த கோடு இப்படியாகவும்
இந்த கோடு இப்படியாகவும் தோற்றமளித்தாலும் எங்களுக்கு அதே போன்றுதான் தெரிகின்றது. அப்ப இதற்கான காரணம் என்னென்றால் இவையெல்லாம் நிலைக்குத்து சமச்சீர் அச்சை உடையவை. இவையெல்லாம் நிலைக்குத்து சமச்சீர் அச்சு உள்ளதாக இருக்கின்றது. இப்ப பாருங்க, இந்த ஆங்கில எழுத்துக்கள்ல இந்த எழுத்து நிலைக்குத்து சமச்சீர் அச்சாக இருக்கின்றது. அப்ப அது அப்படியே தெரியுது. இதுக்கு நிலைக்குத்து சமச்சீர் அச்சு இல்லை. சமச்சீர் அச்சு என்றால் என்ன? இரண்டும் ஒரே மாதிரி இருக்கிற இது சம வடிவங்களாக பிரிக்கிற நேர்கோடு. அப்ப அந்த சமச்சீரச்சு வழியை பார்க்க இரண்டின் சமனாக இருந்தால் அப்படியே தெரியும், இல்லாவிட்டால் அப்படியே தெரிவதற்கு நியாயம் இல்லை. இப்ப நாங்க ஏ என்ற எழுத்தை பார்த்துக் கொள்வோம். ஏ என்பது அப்படியே தெரியும், ஏனென்றால் அதுக்கு நிலைக்குத்து சமச்சீர் அச்சு இருக்கின்றது. ஆனா ஆங்கில எழுத்தான பி அப்படியே தெரியுமா? தெரியாது. இங்க பாருங்க, பி என்ற எழுத்தை நாங்கள் பார்த்தால் அதுக்கு கிடைச்சமச்சீர் அச்சு இருக்கின்றது, கிடையாது. அதனால அது கிடைக்கு சமனாக இருக்கின்றது, கிடைச்சமச்சீரத்தில் சமனாக இருக்கின்றது. ஆனா எழுத்து அப்படியே தெரியவில்லை. இதை நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள். சரி, அப்ப கண்ணாடியினுள் அப்படியே பிம்பமாக தெரியும் உரு எது என்றால் மூன்றாவது விடைதான் பொருத்தமானது. அடுத்த கேள்வியும் இந்த கருத்தை அடிப்படையாக கொண்ட கேள்விதான் பிள்ளைகள். ஒளி ஊடு புகும் இரு தாள்களை ஒன்றன் மீது ஒன்றை வைத்து பின் தோன்றுவது எது? ஒளி ஊடு புகும் என்பது கிட்டத்தட்ட திசு தாள் என கருதலாம். அதுக்குள்ளால வெளிச்சம் ஊடுருவும். அப்ப இதுல ஒரு தாளுக்கு மேலே இன்னொரு தாளை நாங்க வைப்போமாக இருந்தால், இந்த தாளுக்கு மேலே இதை வைப்போமாக இருந்தால், இதுக்கு மேலே இதை வைப்போமாக இருந்தால் தண்டு தாள்கள்ல உள்ள கோடுகளும் எங்களுக்கு தெரியும். அப்ப எது பொருத்தமாக இருக்கும் என்றால் இது பொருத்தமாக இருப்பதற்கு நியாயமே இல்லை. அப்ப இரண்டாவதிலே எது பொருத்தமாக இருக்கும் என நாங்க பார்க்கிற போது நல்லாவதா நீங்கோ, இந்த வட்டம் இந்த மாதிரியான அமைப்பு இதிலையும் இருக்கின்றது. ஆனா இதிலையும் அது இருக்கின்றது. அந்த நடுவட்டத்துக்களை இப்படியாக அந்த வட்டம் வருகின்ற போது உள்ளுக்கு சகை என்பது இதுல இருக்கின்றது, இதுல இல்லை. அப்ப இது பொருந்தாது. இந்த விடைதான் பொருத்தமாக இருக்கும் என்பதை மிகுந்த கவனத்தோட கவனித்தால்தான் விளங்கும். அப்படி சாதாரணமாக நீங்க மேலோட்டமா பார்த்தா இது சரி போலதான் இருக்குது. ஆனா இது பிள்ளை. ஏன் பிள்ளை? இந்த கோடு இங்க இல்லை. இங்க பாருங்க, இந்த வட்டத்துக்கு இந்த கோடும் தெரியும், ஆனா இதுல தெரிகின்றது. ஆனபடியால் மூன்றாவது விடைதான் பொருத்தமானது. இது கற்புலன் ஆற்றல், கண்ணால பார்த்து புரிந்து கொள்ளும் திறமை. சரி பிள்ளைகள், நாங்கள் அடுத்த எண்கோல வினாவை பார்வையிடுவோம். எண்கோலத்தில் விடுபட்ட எண் யாது? எண்கோலம் என்பது என்ன? எண்களின் மாறுபாடு. இப்ப இதுல பார்க்கிறோம், நாங்க இடமிருந்து பலமாகத்தான் சொற்களையோ இலக்கங்களையோ எண்களையோ எழுதுவது வழக்கம். நல்லா அவதானித்துக் கொள்ளுங்க. இப்ப நான் ஒரு சொல்லை எழுதுவதாக இருந்தால் இடமிருந்து பலம் என்பது இப்படியாக எழுதுவது. இங்கிருந்து இங்கு போவதுதான் இடமிருந்து பலம். இது இடது பக்கம், இது வலது பக்கம். ஒரு கொப்பித்தாள்ல நான் வலது கையை வைக்கிறது வலது பக்கம், இப்படியாக இந்த வலது கை இருந்தால் இது வலது பக்கம். இந்த பக்கம் வைப்பின இருந்தால் இப்படியாக இருக்கும், அது இடது கை பக்கம். அப்ப நாங்க இடமிருந்து பலமாகத்தான் எழுதுறோம், இது இடமிருந்து பலமாக. அப்ப சொற்களை எல்லாம் அப்படித்தான் எழுதுறோம். இப்ப பாருங்க, அம்மா, அம்மா, தோசை, இப்படித்தான் ஒவ்வொரு சொல்லாக எழுதுறோம். தோசை, தந்தாள். அப்ப நாங்க இந்த சொல்ல ஒரே வரிசையாக எழுதாமல் மூன்றாவதுக்கு அம்மா என்பது இப்படி, தோசை என்பது இப்படி இடமிருந்து பலமாக, தந்தாள் என்பதும் இப்படித்தான் எழுதுறோம். இதே மாதிரி எண்களை எழுதுகிற போதும் 4116
342 27 என்று இடமிருந்து பலமாகத்தான் அதையும் எழுதுகின்றோம். ஆனால் இந்த எண்களை கணிக்க எழுதுகின்ற போது இப்படி இடமிருந்து பலமாக எழுதுறோமா என்றால் இல்லை. இப்ப இந்த எண்களை எல்லாம் கூட்டுகிற கணிப்புக்கு எழுதுகின்ற போது 4116 இப்படி எழுதினால் 342 இப்படியாக எழுதுறோம். இடமிருந்து பலமாக எழுதினாலும் நாங்கள் ஒன்றுக்களுக்கு நேரே ஒன்றையும், பத்துக்களுக்கு நேரே பத்தையும், நூறுக்களுக்கு நேரே நூறையும், ஆயிரங்களுக்கு நேரே ஆயிரங்களையும் தான் எழுதுவோம். அடுத்து 27 எழுதிக்க இப்படி எழுதுவோம். அப்ப பாருங்க, இந்த எண்களை நாங்கள் இப்படி எழுதினாலும் இந்த பக்கம் இருந்து கணித்துத்தான் எழுதுகிறோம் என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். எண்கள் இடமிருந்து வலமாக எழுதினாலும் வலமிருந்து இடமாக கணித்துத்தான் எழுதப்படுகின்றது. நீங்க ஒரு வங்கியில போய் வங்கியில பணத்தை போட நினைக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்க. அதுல பணம் போடுவதற்கான ஒரு சிட்டை இப்படி இருக்கின்றது, இவ்வளவு தொகை நீங்க போடுறீங்க என்பதற்கு. அப்ப அதுல இந்த பகுதி ரூபாய் என்று இருக்கும், இதுல சதம் என்று இருக்கு என்று வைத்துக் கொள்ளுங்க, அது 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கும். அப்ப இதுல போடுறேன்னு இன்னும் ஒரு குலத்தை சார் 6452 ரூபாய் போடுறீர்கள் என்றால் நீங்கள் இந்த பத்திச்சீட்டில இப்படியாக ஒவ்வொரு தாளுகளின் வகைகளும் கேட்கப்பட்டிருக்கும். 6452 என்று எழுதி சதத்தை இப்படி எழுதினாலும் தவறு, இங்கே எழுதினாலும் தவறு. ஏன் தவறு? இங்கே இருந்து நாங்கள் இடமிருந்து பலமாக ஆரம்பித்து எழுதினா இது ஏதோ பெருந்தொகை பணமாக வந்துவிட்டது. அப்ப நாங்க இங்க அது எழுதிக்க எப்படி எழுதுகின்றோம்? சதத்துக்குரியதை இங்க போடுறோம், 02. பிறகு 6452 என்பது 4 இலக்கம். அப்ப 4வது இடத்தில இருந்து ஆரம்பிக்கின்றோம். 6452 என்று எழுதுவதுதான் சரி, இது தவறு. அப்ப இதுல நாங்கள் என்ன செய்கிறோம்? எண்களை வலமிருந்து இடமாக கணித்துத்தான் எழுதுறோம். இதை நீங்க உணர்ந்து கொண்டால் சரி. இப்ப நான் இந்த எண் விளக்கத்துக்கு வருகின்றேன். இந்த எண்களை நாங்கள் இடமிருந்து வலமாக பார்க்கிறோம். இதைவிட இது 4 குறைவாக இருக்கின்றது, இதைவிட இது 4 குறைவாக இருக்கின்றது. அப்ப 4. அடுத்தது இதைவிட இது 4 குறைவாக இருக்கின்றது, ஆனா இதைவிட இது 8 குறைவாக இருக்கின்றது. அப்ப இங்க என்ன கேட்கப்படுது? எண்கோலத்தில் விடுபட்ட எண்கள். அப்ப இதுக்கிடையில 24 என்று எண் வந்திருக்கும், அதான் விடுபட்டு இருக்கு. 4 4 பொது வித்தியாசமாக இருக்கின்றது. இடமிருந்து வலமாகத்தான் இந்த நாங்கள் கணித்து எழுதுகிறோம். 4 பொது வித்தியாசம். ஏன் வலமிருந்து இடமாக எழுதினால் 4 இல்ல பொது வித்தியாசம். ஏன் இங்க பாருங்க, 12 16 20 24 28 32 36 40 4. அப்ப நாங்கள் இடமிருந்து வலமாகத்தான் கணிக்கிறோம் என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். அப்ப இதுல விடுபட்ட எண் எது என்றால் 24. எப்படி தெரியுது? 4 குறைகின்றது. அப்ப 28 விட இதுக்குள்ள 24 என்பது வந்திருக்க வேண்டும். அப்ப விடை 24. இனி நாங்கள் அடுத்த கேள்வியை பார்ப்போம். எழுத்துக்கோலத்தில் நீக்கப்பட வேண்டிய எழுத்து எது என்று கேட்கப்படுகின்றது. இங்க பாருங்க, இதுல 3 எழுத்துக்கள் கோலங்களாக தந்துவிட்டு இதுல 3 எழுத்து, இதுல 3 எழுத்து, இதுல 3 எழுத்து, இதுல 4 எழுத்து. அப்ப இதுலதான் நீக்கப்பட வேண்டியது இருக்கும். இதுல 3 எழுத்து. இதங்களுக்கு டக்குனு புரியுது. அப்ப நாங்க இந்த எழுத்துக்கோலத்தை பார்த்தால் ஆங்கில முதல் எழுத்து ABC 3 இருக்குது, பிறகு பியில ஆரம்பித்து BCD 3 இருக்குது, பிறகு சியில ஆரம்பித்து CD 3 இருக்கு, அடுத்தது டியிலே ஆரம்பித்து இருக்கணும். அப்ப இந்த சி அவசியம் இல்லை. அப்ப நீக்கப்பட வேண்டிய எழுத்து சி. அப்ப DEF டி போய் EFG என்று வருகின்றது. அன்று குழந்தைகளே, இப்பொழுது நாங்க இந்த பரீட்சைத்தாள்ல இறுதி பக்கம் பார்வையிட போகின்றோம்.
இப்பொழுது நாங்கள் 8வது பரீட்சைத்தாள் இந்த 3ஆம் தரத்தில பார்வையிடுகின்றோம். இன்னும் 6 பரீட்சைத்தாள்கள் பார்த்தவுடன் நாங்கள் 3ஆம் தரத்திலிருந்து 4ஆம் தர பயிற்சிகளை செய்வதற்கு அதாவது முன்னோறி விடுவோம் என்பதை கருத்தில் கொள்ளுங்கோ. இப்ப நான் உங்களுக்கு அடுத்த பக்கம் இறுதி பக்க வினாக்களை காண்பித்து உங்களுக்கு விடை காணும் விளக்கம் தர இருக்கின்றேன். தயவு செய்து உங்கள் நன்மை கருதி கற்பிக்கப்படுகின்ற இந்த வகுப்பில கொஞ்சம் உற்சாகமாக இருங்கோ, ஆர்வமாக இருங்கோ. உங்களை பார்க்கவே தெரியுது நிறைய பிள்ளைகள், அதுக்கும் இந்த வீடியோ போட்டிருக்கிற பிள்ளைகளைத்தான் நான் சொல்றேன். இங்கு இந்த வகுப்பிலும் சில சோம்பர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் வீடியோ போட மாட்டார்கள் என்று அவ படுக்கையில படுத்திருந்து வகுப்புல பங்கு பெற்ற எனக்கு தெரியும். அப்ப அவர்களை நான் இங்க கருதவில்லை. இதுல கிட்டத்தட்ட 71 பேர் இருக்கிறீர்கள், 60 பிள்ளைகள் வீடியோ போட்டு இருக்கிறீர்கள், ஒரு 10 பிள்ளை தான் வீடியோ போடுவதில்லை. அவர்களை உண்மையாக நான் சொல்றேன், வகுப்பிலே ஆர்வம் உள்ள பிள்ளையா இருந்தால் அந்த பிள்ளை தன்னை வீடியோல காட்டி ஆசிரியர், இப்ப நான் என்ன உங்களை காட்டித்தான் கற்பிக்கிறேன், அப்பதானே உங்களுக்கு இது கற்கிறதுல பயன் இருக்கும். இது நேரடி வகுப்பு மாதிரி இப்ப இலத்திரனியல் நவீன யுகத்துல இது வந்திருக்கிறது எங்களுக்கு நன்மையாக இருக்கிறது. நீங்க வீட்டுல இருந்து வலிக்கிட்டு இன்னொரு இடத்துக்கு படிக்க போகவே இல்லை, நானும் இங்க வீட்டுக்கு இருந்து கூட படிக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப இதையே நாங்க பயன்படுத்தக்கூடாது. இதன் மூலம் நாங்க பலன் அடைய முடியும். எங்களுக்கு கற்கிற ஆர்வம் இருந்தால் இங்க பாருங்க, சஹானா, மது, கபிஸ்கா, ருக்ஷையா, அந்த சோம்பரிகளை காட்டுறேன் உங்களுக்கு. அவர்கள் வராமல் இருப்பதே சிறப்பானதாக இருக்கும். இதுல வந்து தங்களுடைய பெயர்களை கேவலப்படுத்திக் கொள்வதை விட அந்த மாணவர்கள் சோம்பரிகளாக தாங்கள் இருப்பது சிறப்பானது. காரணம் என்னென்றால், எனக்கு அவர்கள் மேல் உள்ள வெறுப்பின் காரணமாகத்தான் நான் இதை கூறுவேன். படிக்கிறதா இருந்தால் ஆசிரியருக்கு கட்டுப்பட்டு அவருடைய சொல்ல மதித்து படியுங்கோ, உங்களுக்கு பயன் கிடைக்கும். இப்படி நீங்க அவருக்கு எதிர்த்து படித்தால் அது ஒரு சாபக்கடாகவும் கூட பரிச்சை பெறுவோர் கூடி எதிராக அமைவதற்கு சாதகம் இருக்கு. ஏனென்றால் நாங்களும் தர்மமான வழியில தான் நடக்க வேணும், அப்பதான் எங்களுக்கும் நியாயமான பெறுபேறு கிடைக்கும் என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள் பிள்ளைகள். சரி, இனி உங்களுக்கு இறுதி 2 பக்க வினாக்களுக்கும் விடை காணும் விளக்கம் தருகிறேன். அதாவது இந்த 8வது மாதிரி பரீட்சை தரம் 3க்கான 8வது மாதிரி பரீட்சையில் 39, 40 வினாக்களுக்கு விடை காணும் விளக்கம். முதல் படத்துடன் மிக நெருங்கிய தொடர்புடையது. இதில் எது முதல் படமாக இருக்கின்றது? கண். இந்த கண்ணோடு எது தொடர்பாக இருக்கும்? இது கடிகாரம் காலத்தை கழிப்பது, இது சப்பாத்து காலணி பாதங்களை பாதுகாப்பது, இது கண்ணாடி மூக்கு கண்ணாடி பார்வையை சீர் செய்வது. கண் என்ன உறுப்பு? பார்வைக்குரிய உறுப்பு. அப்ப கண்ணில பார்வை குறைபாடு ஏற்படுகின்ற போது மூக்கு கண்ணாடி பயன்படுகின்றது. இந்த கண் என்கின்ற அவயவத்தில நீங்க உயர்கல்வி கற்கிற போது கற்பீர்கள். இதிலே ஒரு வில்லை மாதிரி இருக்கின்றது, 2 பக்கம் குவிந்த வில்லை மாதிரி இருக்கின்றது. இந்த வில்லையிலே ஒரு பொருள் எங்களுக்கு தெரிகின்ற போது, ஒரு மெழுகுவர்த்தி தெரிகிறது என்று வைத்துக் கொள்வோமே, இந்த மெழுகுவர்த்தி இப்படியாக தெரிகிற மெழுகுவர்த்தி இந்த கண்ணாடிகளை இப்படியே போய் நேராக போய் அது தலைகீழாகத்தான் அந்த கண்ணுக்குள்ள தெரியும். கண்ணுக்குள்ள மெழுகுவர்த்தி தலைகீழாக இந்த திரையில தெரியும். இது கேமரா மாற்றான், இதை அடிப்படையா வைத்துத்தான் கேமரா உருவாக்கப்படுது. பிறகு அந்த உணர்வு அப்படியே மூளைக்கு இதை நேராக அப்படியே அதே அளவில் காட்டும். அப்ப இந்த வில்லையின் அளவு, இந்த கண்ணை பார்க்கின்ற வில்லின் அளவு மாறுபடக்கூடியது. இப்படி இருக்கிற வில்ல கொஞ்சம் சிறிதாக வரக்கலாம் அல்லது கொஞ்சம் பெரிதாக வரலாம். அப்ப இந்த பிம்பத்தின் அளவும் மாறுபடும். அப்ப அது எங்களுக்கு கண் பார்வை குறைபாடு ஏற்படும். என்ன குறைபாடு? நீளப்பார்வை குறைபாடு அல்லது குறும்பார்வை குறைபாடு. கிட்டதியில பார்க்கறது கஷ்டமா இருக்கும், அல்லது தூரத்துல இருக்கிறத
பார்க்க கஷ்டமா இருக்கும். அதற்கு இதுல இருக்கிற வில்ல எங்களுக்கு உதவி செய்யும். இதுவும் வில்லைகள் தான் கண்ணாடிக்கு. இதுலயும் சில வில்லைகள் இப்படி கீழே வில்லைகளாக இருக்கும், மேல நோமலா இருக்கும். சிலவள தூரப்பார்வை எங்களுக்கு சாதாரணமாக இருந்தால் கீழே குறுகிய பார்வையை பார்ப்பதற்கும் மேலே சாதாரண பார்வைக்குமாக கண்ணாடி அமைப்பார்கள். அதே மாதிரி எங்களுக்கு நீளப்பார்வை குறைபாடாக இருந்தால் அது மேலே முழுவதையும் அப்படி அமைத்து விடுவார்கள். இது கண்ணாடியின் அமைப்பு. இது மூக்கு கண்ணாடி என்று அழைக்கப்படும். ஏனென்றால் நாங்கள் எல்லா விடயங்களையும் தெரிந்திருந்தால்தான் பரீட்சையில வெற்றி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அப்ப நான் உங்களுக்கு கற்பிக்கிற போது பொதுவிலே எல்லா விடயத்தையும் மெல்ல மெல்ல வாழைப்பழத்துல ஊசி ஏற்றுவது போல கற்பிப்பன் என்பதை உறுதி கூறுவேன். சில வேளை சில தவறுகள் விடலாம், அது மனித இயல்பு. யானைக்கும் அடி சரக்கும் என்று சொல்வார்கள். சரி, பரவாயில்லையே. நீ 40வது கேள்வியை பார்ப்போம். இந்த சுத்தியலை நீங்க பார்த்திருப்பீர்கள் பிள்ளைகள். இது சுவர் சுத்தியல் என்று சொல்றது. அது என்ன சுவர் சுத்தியல் என்றால்? சுவர் சுத்தியல் ஏன் சுவர் சுத்தியல் என்று சொல்லப்படுகிறது என்றால், இந்த சுத்தியலால் எது இந்த ஆணிதான் அடிக்கலாம். இந்த ஆணி அடிப்பது மட்டுமல்ல, இந்த பின்பகுதியை பாப்பியலா இருந்தால் இப்படியாக இருக்கும். அந்த ஆணியை கலத்தலாம், அடிக்கலாம், கலத்தலாம். அடிக்கிறது முன்பகுதி, கலத்துவது பின்பகுதி. அதனாலதான் இந்த சுவர்லி ஆணி அறைந்து கலத்தக்கூடிய சுத்தியல் என்றபடியால் சுவர் சுத்தியல் என்று சொல்லப்படுகின்றது. இதற்கு திருகாணி செலுத்தி தேவை. நீங்க திருகாணி செலுத்தி என்றால் ஸ்க்ரூ டிரைவர் என்பதை கற்றிருப்பீர்கள். இந்த ஸ்க்ரூவின் நேர்முனை அதிலேயும் குறுக்கு முனையும் இருக்கின்றது. அப்படியால உள்ள முனையால இதை பூட்டக்கூடியதா இருக்கும். இதுக்கு மேல நேராக இருக்கலாம் அல்லது இப்படி குறுக்காக இருக்கலாம். அப்ப இது திருகாணி செலுத்தி தான் இதற்கு பொருத்தமானது. இதற்கு பொருத்தமானது திருகாணி செலுத்தி. இதற்கு தேவை சாவி என்பது. இதுக்குள்ள கொழுவிக்கொண்டோ, இதுக்குள்ள கொழுவி அப்படியே கொழுவிக்கொண்டு இப்படியாக வருகின்ற சாவிதான் இதுக்கு தேவை. இதை பூட்டுவதற்கு, இந்த நட்டை பூட்டுவதற்கு, இந்த ஆணிமையில இந்த நட்டை பூட்டு என்றால் இந்த சாவிதான் தேவை. அப்ப இதற்கான கேள்விக்கான விடை அதாவது இந்த சுவர் சுத்தியலால் எதற்கு பயன்படும் என்றால் இதற்குத்தான் பயன்படுகின்றது. முதல் படத்தோட நெருங்கிய தொடர்புடையது சுவர் சுத்தியலுடைய ஆணி என்பது எங்களுக்கு புரிந்து கொண்டு விட்டது. அன்பு மாணவ செல்வங்களே, உங்களுக்கு இந்த பரீட்சைத்தாளை நிறைவுக்கு கொண்டு வந்து உங்களுடைய முயற்சிகளை பாராட்டி கொண்டு நான் இன்றைய வகுப்பை நிறைவு செய்கின்றேன். இனி நாளைய வகுப்பில் நாங்கள் 9வது பயிற்சி தாளிலிருந்து கற்போம் என கூறிக்கொண்டு வகுப்பை நிறைவு செய்கிறேன்.